சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, முயற்சியால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம். ஜூலை 27 வரை சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு கையில் இருப்பதை அடகு வைத்து பணம் தேடுவீர்கள். வரவேண்டிய பணமும் இழுத்து கொண்டே இருக்கும். மாதம் முழுவதும் கேது சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு உங்களை பயமுறுத்தும். லாபஸ்தானத்தில் குரு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பிரச்சனைக்கு அப்புறம் வருமானமும் வரும். ஜூலை 30 முதல் தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகி மறையும். வரவு செலவில் நெருக்கடி ஏற்படும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத எந்த விதமான செலவுகளை இந்த மாதம் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 12, 13, 14. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை 19, 25, 28, ஆகஸ்ட் 1. விநாயகர் வழிபாடுகள் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். மகாலட்சுமி தாயாருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு விளக்கு ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்கள். லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்து வாருங்கள். நல்லது நடக்கும். வாழ்க.